நான் இந்த வீட்டு பையன், எங்க அம்மா தான் மீரா. தாத்தா இவன் மீராவோட பையனா? தொலைஞ்சு போன 300 ரூபா பணம் இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு மீரா சொல்லியிருக்காளா இல்லையா? நானும் உப்பு போட்டு சோறு தின்றவன் தான். சோறு வேகிற வரைக்கும் பொறுக்காம வெறும் உப்பையே திங்கிறவன் தெரியும். கடன் தொல்லைக்கு பயந்து ஒருத்தன் கிணத்துல குதிச்சானா அவன் மானஸ்த. அத பார்த்தாவது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வர வேண்டாம். அக்கா, முதல்ல மீரா வீட்டுல நாம 2 பேரும் தான் இருந்தோம். ரொம்ப சௌரியமா இருந்தது. இப்ப அப்பான்னு ஒருத்தன் கூடவே வந்து இருக்கான். போதாத்துக்கு தம்பிக்காரன் அப்பப்ப வந்து போறான். பத்தாத்துக்கு தாய் மாமன் ஒருத்தன் எப்ப வருவான் எப்ப போவான்னு தெரியவே இல்லை. சரிடா, அதுக்காக கோச்சுக்கிட்டு நாம எங்க போக முடியும்? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எத்தனையோ பேர் படுத்துட்டு இருக்க மாதிரி நாமளும் ஓரமா இருந்துக்க வேண்டியதுதான். இல்லக்கா, கவலையே இல்லாம தெரியுற சிட்டுக்குருவிக்கு ஒரு கூடு இருக்கு, கண்டதை திங்கிற காக்காய்க்கு ஒரு கூடு இருக்கு. ஆனா நமக்குன்னு சொந்தமா ஒரு நிழல் இல்லையேன்னு நினைக்கும் போது நெஞ்சு அடைக்குதுக்கா. ஏண்டா, இதுக்கு முன்னாடி பெரிய மகாராஜா மாதிரி இருந்து இப்ப ஓட்டாண்டி ஆயிட்டியா? எப்பவுமே யாருமே நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்க. தபார், எதையாவது பேசி இருக்கிற இடத்துக்கு வேட்டு வச்சுக்காத. அக்கா, நாம புலம்புனது அந்த கடவுளுக்கே கேட்டுருச்சு. இங்க பாரு. புதுமை புதுமை புதுமை. இந்தியாவிலேயே முதல் முறையாக 300 ரூபாய்க்கு வீடு. குடு. ஜஸ்ட் 300 ரூபாய் கட்டினால் ஒரு தனி வீடு உங்களுக்கு சொந்தம். உடனே வாருங்கள். அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும். டேய், இப்படி ஒரு வீடு நமக்கு கிடைச்சிட்டா மீராவை தூக்கி எறிஞ்சிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நாம நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கலாம்டா. கரெக்ட். உடனே நேரா அந்த ஆபீஸ்க்கு போறோம், பணத்தை கட்டுறோம், வீட வாங்கிக்கிறோம். ஆபீஸ்க்கு போறோங்கிற வரைக்கும் ஓகே, பணத்தை கட்டுறோங்கறியே அது எப்படி? மீரா காய்கறி வாங்குறதுக்கும் மளிகை வாங்குறதுக்கும் பணத்தை என்கிட்ட கொடுப்பா. அதுல ஒரு போர்ஷனை சைடுல ஒதுக்கி 500 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். டே கண்ணா, இவ்வளவு திறமை இருக்கிற நீ எங்கேயோ இருந்திருக்கணும். பாவம், இப்படி கஷ்டப்படுற. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத, அப்புறம் வீடு போயிடும். வா. சொல்லுங்க சார், என்ன சார் பண்றது? எல்லா வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு, 7 வீடு தான் பாக்கி. என்ன சார் பண்றது? பேப்பர்ல விளம்பரம் பார்த்தோம்னா நான் நீனு போட்டி போட்டு வாங்கிடுறாங்க சார். ஆமா, சீக்கிரம் வாங்க, அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கலாம். வணக்கம் சார். வாங்க வாங்க. உங்க விளம்பரம் பார்த்தோம். பாக்குறதுக்கு தானே விளம்பரமே கொடுத்தோம். அது இல்ல சார், 20 செங்கலே 300 ரூபாய்க்கு விற்கும் போது உங்களால எப்படி சார் ஒரு தனி வீட 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது? அதான் சார் எங்க முதலாளி. ஒரு காலத்துல ஒதுங்கவே இடம் இல்லாம சுரிநாயா லாரி கடியில படுத்துட்டு இருந்தார். தூங்கும் போது ஒரு சின்ன பிளாஷ், எதிர்காலத்துல நமக்கு வசதி வந்தா இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட்ல ஏழைங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு யோசிச்சார். அதான் சார் இது அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். சார், வீடு எந்த ஏரியாவுல இருக்கு? வீடு எந்த ஏரியாவுல இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த ஏரியாவுல நாம இருக்கமா அதான் முக்கியம். ஓஹோ, நீங்க பேசுறது புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அதான் சார் எங்க ஸ்பெஷாலிட்டி. ஆமா, உங்களுக்கு எத்தனை வீடு வேணும்? ஒரே ஒரு வீடு தான், நானும் அக்காவும் தங்குற மாதிரி. வீடு எப்படி இருக்கும்? இதோ இதே மாதிரி தான் இருக்கும். 300 ரூபாய் கொடுத்தா இந்த வீடு உங்களுக்கு தான். நிஜமாவா? சந்தேகம் மறந்தா வாங்கின மாட்டேன், போய் விசாரிச்சுட்டு வாங்க. இல்ல நாங்க நம்புறோம். சார், 300 ரூபாய் மொத்தமா கொடுக்கணுமா இல்ல தவணையில கொடுக்கலாமா? ஏன் சார், 300 ரூபாவே சின்ன அமௌண்ட், 3 தடவை என்ன முடிஞ்சிட போகுது, இதுக்கு தவணை தேவையா? இதை பாருங்க, SMS வந்திருக்கு. வீடு வாங்கினவன் கிரக பிரவேசம் பண்ண போறானா, என்ன வாங்கன்றான். நாங்களும் அதே மாதிரி கிரக பிரவேசம் இல்ல, பண்ணலாம். அவன் ஒத்துக்க மாட்டாமா? இருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது சார். கவலையே படாதீங்க, இனிமே உங்களுக்கு ராஜ யோகம் தான். ஆமா, வீடு எப்ப கிடைக்கும்? இப்பவே கிடைக்கும். இது எதுக்கு சார்? அதான் 300 ரூபாய் கொடுத்தா அந்த வீடு உங்களுக்குன்னு சொன்னேன். பார்த்து கொண்டு போங்க, வழியில யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. 300 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஹலோ, ஆமா சார், இப்பதான் ஒரு வீடு சேல்ஸ் ஆச்சு, இன்னும் 6 வீடு தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஏண்டா மீரா கிட்ட எப்படிடா சமாளிக்க போற? நான் ஏதோ பேசி சமாளிச்சுக்கிறேன், நீ குறுக்க பூந்து குழப்பிடாத. வா. கொஞ்சம் நில்லுங்க. காலையில இருந்து நான் ஒருத்தியா சமையல் செஞ்சு பாத்திரம் தேய்ச்சு துணியை துவைச்சு வீட்டை பெருக்கிட்டு இருக்கேன். கூட மாட நின்னு ஒத்தாசை செய்யாம எங்க போய் கோயில் மாடு மாதிரி திமு திமு திமுன்னு சுத்திட்டு வரீங்க? அது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடன் தொல்லையால கிணத்துல விழுந்துட்டாரு, அவரை வெளியே இழுத்து போட்டு வரோம். கடன் தொல்லைக்கு பயந்து ஒருத்தன் கிணத்துல குதிச்சானா அவன் மானஸ்தன். அத பார்த்தாவது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வர வேண்டாம்? என்ன மீரா எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்க? நாங்க உங்க உறவுக்காரங்க இல்லையா? என்னது அது? அது ஒண்ணு இல்ல, வெறும் பேப்பர். வெறும் பேப்பரை சுத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்துவானா? மீரா, அதுல ஏதோ இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒழுங்கா உண்மையா சொன்னா நல்லது, இல்லன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்ட வேண்டி இருக்கும். ஏமா? அதே ஒரு வீடு. வீடா? மீரா, நீ எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க, பதிலுக்கு நாங்களும் உனக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்ச போதுதான் 300 ரூபாய்க்கு தனி வீடுன்னு விளம்பரம் பார்த்தோம். என்ன வளர்றீங்க? 300 ரூபாய்க்கு எப்படி வீடு கிடைக்கும்? உன்ன மாதிரி நாங்க யோசிக்கல. 300 ரூபாய் கொடுத்தோம், ஒரு படத்தை கொடுத்தாங்க. ஆடா பாவீங்களா, இந்த போட்டோ பிளாட்பாரத்துல 10 ரூபாய்க்கு கிடைக்கும், இதுக்கு போய் 300 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இத வாங்குறதுக்கு ஏது பணம்? கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்ததா? நம்ம வீட்டு பீரோல இருந்து டைரக்டா எடுத்தது இல்ல, மீரா கொடுத்த டிப்ஸ். அப்பா விஷயம் தெரியாமையே கேட்டுட்டு இருக்கீங்கப்பா. இவங்க சொந்த வீடு வாங்கிட்டு இந்த வீட்ல இருந்து போயிடுவாங்களாம், அப்புறம் இவங்க சொந்த வீட்ல இருந்து என்ன வெறுப்பேத்துவாங்களாம். நான் இவங்கள வயிற்றுச்சலோட பாப்பனா, அப்படிதானே? அதெல்லாம் இல்ல மீரா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்றாங்க, மரம் வளர்க்கறதுக்கு ஒரு வீடு வேண்டாமா? ஆனா ஒண்ணு மீரா, எங்களை ஏமாத்திட்டு போனானே அந்த 300 ரூபாய்க்காரன், அந்த ஆளை கண்டா நாங்க சும்மாவே விட மாட்டோம். கரெக்ட். முதல்ல அந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கு போவோம். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு 300 ரூபாய் பணம் வேணும், அவ்வளவுதானே? மீரா சொல்ற மாதிரி கேளுங்க. இங்க வா, ப்ளீஸ் வெயிட் ஹியர். எதுக்கு இப்ப வழியை மறைக்கிற? ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்கற, இல்ல வெளியே இருந்து உள்ள வரும்போது வழியை மறைக்கிற. இதுக்குதான் மீரா உனக்கு சோறு போட்டு வளர்க்கறாளா? தொலைஞ்சு போன 300 ரூபாய் பணம் இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு மீரா சொல்லியிருக்காளா இல்லையா? நானும் உப்பு போட்டு சோறு தின்றவன் தான். சோறு வேகிற வரைக்கும் பொறுக்காம வெறும் உப்பையே திங்கிறவன்னு தெரியும். காணாம போன 300 ரூபாய் பணம் இல்லாம வீட்டுக்குள்ள நுழையவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப 300 ரூபாய் பணத்தோட வந்திருக்கேன். அந்த 300 ரூபாய் பணம் எப்படி கிடைச்சதுங்கிற டீடைல்ஸ் தேவை. அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். போலீஸ்லயா? இல்ல, உன் பொண்ணு மீரா கிட்ட. உன் பொண்ணு கிட்டன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது என்ன மீரா கிட்ட? மீரா, டேக் திஸ் 300. கிடைச்சிருச்சா? நீ என்ன கோவமா பேசுறது மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. நம்மளை ஏமாத்தி வீட வித்தவன் எங்க இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன். அப்ப ஆண்டவனா பார்த்து ஒரு வழி காட்டினா நினைச்சேன். எவன் பரிச்சையாவது லவுட்டிட்டு வந்தீங்களா? மீரா, ஒரு தடவை தப்பு பண்றவன் எப்பவுமே தப்பு பண்ணுவான்ற உன் எண்ணத்தை இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுரு. பணம் எப்படி கிடைச்சது? பிளாட்ஃபார்ம் ஓரமா நடந்து போயிட்டே இருந்தேன். அது எப்போ நீங்க போறது தானே? மனசு பூரா 300 ரூபாய் நினைப்பே தான். திடீர்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம்ல ஒருத்த போஸ்டர் வித்துக்கிட்டு இருந்தான். என்னடா போஸ்டர் விக்கிறானேன்னு பார்த்தா என்ன ஏமாத்தி அந்த 300 ரூபாய்க்கு வீடு வித்தவன். அட பாவி! ஓடி போய் அவன் சட்டையை பிடிச்சு தூக்கிட்டேன். பலார் 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 நாலு விட்டேன். கதறி போய் காலில் விழுந்துட்டான். ஏன் அப்படி செஞ்சானா? போஸ்டர் வித்தா பெருசா பழைக்க முடியாது சார், அதனால இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டேன்னா. அதுக்குள்ள பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்க வேண்டாம். நிறுத்துங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு அவங்கள சமாதானப்படுத்துறேன். மரியாதையா 300 ரூபாய் பணத்தை கேடுறான்னு பயந்து போய் பாக்கெட்ல இருந்து 300 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டான். இன்னைக்கு தான் சாமர்த்தியமா ஒரு காரியம் பண்ணிட்டு நீ வந்திருக்கீங்க. பணத்தை கொடுக்கலன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு அக்கா வேற கோச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காந்துருக்காங்க. நான் போய் அவங்களை கூட்டு வரேன். சரி சரி. செலவுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். விட்டா போதுமே. மீரா, என்ன தடிய ஹாப்பியா போறான்? மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டியா? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. மொட்டை மாடியில ஒரு எலி செத்து காக்கா கொத்திக்கிட்டு இருக்கு, அதை அள்ளி வெளியில போடுங்க போங்க.
ஏன் வந்த? அம்மா என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னம்மா பிரச்சனை? நீங்க எனக்கு சம்பள பணம் கொடுத்தீங்க இல்லம்மா, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது வழியில அந்த பணத்துல இருந்து 300 ரூபாய் கீழே விழுந்துருச்சுமா. அதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா நம்பாம என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருமா. அது சொன்னா நம்பாம நீதான் யாருக்கோ கொடுத்துட்டேன்னு என்ன போட்டு அடிக்கிறாருமா. இதுக்கு நீங்க தாம்மா ஒரு வழி சொல்லணும். சரி, சம்பள பணத்துல உனக்கு எவ்வளவு குறைஞ்சது? 300 ரூபாய். அது அட்ட திருட்டு கம்னாட்டி நல்லவன மாதிரியே வந்து என்கிட்ட பிளாட்ஃபார்ம் கதையெல்லாம் சொன்னிய. நானும் அதை நம்புனேனே. ஆனா இப்படி இறங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. யார்கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க? அந்த திருடங்கிட்ட தான். அவனை உங்களுக்கு தெரியுமாமா? அவனை உனக்கே தெரியும். கொஞ்சம் இரு, அந்த பணத்தை நீயே வாங்கி போய்க்கோ. அக்கா என்னது நீ இதுக்காக இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? மீரா வேலைக்காரிக்கு லீவு கொடுத்துட்டாலாம். அவ வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா. அதான் இப்படி. என்னக்கா இது? 300 ரூபா கொண்டு வான்னா கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வேலை வாங்கினா எப்படி? வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப வேலைக்காரி ஆயிட்டேன். அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, சும்மா இதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பணம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக அக்காவை வேலை வாங்கணும்? நீ பணம் கொடுத்தீல்ல, அதுக்காக தான் வேலை வாங்குறேன். என்னமா பண்ணிட்டு இருக்க? காலர்ல சரி அழுக்கே போல, நல்லா தோவ. இந்த பாரு, நல்லா பாரு, தேய்ச்சேன். எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் நல்லா துவைச்சு காயப்பட சொல்லு. எதுக்கு அயன் பண்ண துணியெல்லாம் துவைக்க சொல்றீங்க? கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்து துவைக்க சொல்லுவோம். துவைச்சாகணும். என்ன மீரா? கரெக்ட்பா. அப்படியே அந்த பரணையில அண்டா குண்டாலாம் வச்சிருக்க, அதெல்லாம் எடுத்து போடுங்க. இது தேக்கட்டும். செய்வேன். பரன்ல ஏறுறேன். அக்கா வர வர இவங்க அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏண்டா நம்ம 2 பேரும் கிணத்துல குதிச்சுட்டு நம்ம சாவுக்கு இவங்க தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவோமா? அக்கா நாம வாழ வேண்டியவங்க, நாம இதுக்கு கோழத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அப்ப என்னதான் வழி? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும், கண்ணாடிய கண்ணாடியாலதான் அறுக்கணும். மொத்தத்துல என்ன சொல்ல வர? அவங்க அவமானப்படணும், அசிங்கப்படணும், கூனி குறுகி போகணும். அந்த ஆசைதான் எனக்கும் இருக்கு. ஆனா என்ன வழின்னு தெரியலையே. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? குழந்தை மாதிரி குறுக்க குறுக்க கேள்வி கேட்காத. குழந்தை வழி கிடைச்சிருச்சு. என்னடா சொல்லுடா. இப்ப என்ன எதுவும் கேட்காத, நீயே பார், அசந்து போயிடுவ. எங்க இருக்கீங்க? மா மா. ஏய் ஐயா இங்க வா. என்ன? யார் நீ? உங்க அம்மாவை என்ன இங்க தேடுற? ஐயா சாமி தாத்தா. என்ன தெரியல உங்களுக்கு? ஐயோ. ஐயா சாமியா? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? எங்க அம்மாவோட அப்பா பேர் எனக்கு தெரியாம இருக்குமா? டேய் என்னடா சொல்ற? எங்க அம்மா தான் மீரா. என்னது மீரா? உங்க அம்மாவா? மீரா அது அது எதிர் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்த பையன். அங்க பொழுது போகலன்னு இங்க விளையாட வந்திருக்கான். உதைக்குதே, இத்தனை நாளா இந்த பையனை நான் பார்த்ததே இல்லையே. நான் இந்த வீட்டு பையன். எங்க அம்மா தான் மீரா. தாத்தா இவன் மீராவோட பையனா? அப்போ மீரா இவனுக்கு அம்மாவா? ஐயோ, ரெண்டும் ஒண்ணுதான். ஐயா சாமி, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எனக்கே கொஞ்சம் முன்னாடி தான் தெரியும். இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டு மீரா எங்களை என்ன விரட்டுறா? தம் மேல இருக்க தப்ப மறைக்கத்தான் அவ இப்படி நம்மள போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. 6 வயசு பையனை முழு பூசணிக்கால மறைச்சிட்டாளே. நீங்க எங்க அம்மாவை பார்த்து தப்பா பேசுறீங்க. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. கண்ணா, உங்க அம்மாவை திட்டலடா, உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட உங்க அம்மா எங்க கிட்ட சொல்லிங்கிற ஆதங்கத்துல பேசுறோம்டா. மீராக்கு சப்போர்ட் பண்ணி வாய்க்கிழிய பேசினாரு இந்த மனுஷன். இப்ப வாயடிச்சு போய் இருக்காரே. மானம் காத்துல போது எப்படி பேச முடியும்? என்ன எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனை வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். குடும்ப கௌரவத்தை குடி தோண்டி புதைச்சிட்டியே. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உப்பு காரத்தோட நீங்க சோறு திங்கிறதுனால என்ன உரசி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? மீரா, உனக்கு 6 வயசுல பையன் இருக்காங்கிற விஷயத்தை எங்கிட்ட கூட சொல்லலையே. என்ன தைரியம் உனக்கு? என்ன உளறீங்க? நாங்க உளறோமா இல்ல உன் பையன் உளறானான்னு கேளு. பையனா? எனக்கு அது பையன்? நீங்கெல்லாம் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா அம்மா. ஓங்கி ஒரு அரை அரைஞ்சனா எங்கிருந்து வந்து அங்கே போய் விழுந்துருவா. ஆமா அம்மா,
ஏம்மா என்னையும் அப்பாவையும் தனியா தவிக்க விட்ட? அப்பா எப்படி தெரியுமா அழுகுறாரு? ரொம்ப கருமமா இருக்குமா. டேய் இங்க வாடா இங்க. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அம்மா இப்பெல்லாம் அப்பா திருந்திட்டாருமா. நைட் ஆனா டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுறாருமா. ஐயோ ஆமா தாத்தா. அம்மா நீ என்னோடய வீட்டுக்கு வந்துருமா, நம்ம அப்பாவோட இருக்கலாமா. ஏய் மீரா, இதுக்கு என்ன சொல்ற? மீரா உடனே பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இந்த பையனோட கிளம்பிடு. நான் எது கிளம்பணும்? நான் எது கிளம்பணும்னு கேக்குறேன். ஏதோ ஒரு பையன் வந்து என்ன அம்மான்னு கூப்பிட்டா நான் அவன் கூட போயிடணுமா? இது என்ன சினிமா டிராமால வர்ற மாதிரி இருக்கு? மீரா, இந்த பையனை பத்தி நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. உன்னால குடும்பம் மானமே போச்சு. நீ குடும்பம் சௌரியத்தை கெடுத்துட்டு நிக்கிறியேடி. வெளியே தலை காட்டவே பொம்பளையாடி நீ. முடியாது. சே, சே, சே. அசிங்கமா இருக்கு உன்னை பார்க்க. மோசமா இருக்கு. போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க. இவன் என் பையன்தான். இது என் தனிப்பட்ட விஷயம். அதனால தான் நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. இனிமே இவனை பத்தி யாரும் என்கிட்ட கேட்க வேண்டாம். மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு நினைக்கிறவங்க இப்பவே கிளம்பலாம். நாங்க இந்த வீட்டை விட்டு எதுக்காக? இது என் வீடு. வாடா கண்ணா, உனக்கு என்ன பேர் வச்சேன்னே அம்மா மறந்து போயிட்டேன். உன் பேர் என்ன கண்ணா? அம்மா நம்ம எங்கம்மா போறோம்? இங்க யாருக்குமே நம்மள பிடிக்கல. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? வா நம்ம எங்கேயாவது போயிடலாம். அம்மா அப்பாவையும் கூட்டு போலாமா? ஆ. பாவமா அப்பா. ஆமாண்டா, நீ நானு அப்பா எல்லாரும் எங்கேயாவது போயிடலாம். பரஞ்சோதி, பரஞ்சோதி, யாரு? பரஞ்சோதி, டேய் நீ இங்கேயா இருக்க? வாடா வாடா. யாருமா நீ? துர்கானே பரஞ்சோதி, அவன் ஏன் பிள்ளை? இது என்ன புது கதை? இவன் என் பையன். கொன்னுடுவேன். அடுத்தவ புள்ளைய ஊன் புள்ளன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? பிறந்த குழந்தை ஆஸ்பத்திரியில இருந்து திருடுனது போக இப்பெல்லாம் வளர்ந்த பசங்களே வீடு புந்து திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயையையையே, இது என்ன இந்த வீடு இவ்வளவு அசிங்கமா போச்சு? என்ன மீரா அது இப்படி எல்லாம் அது நடக்குது? இல்லப்பா, இந்த நான் மாதிரி என்ன இந்த சொல்ல வீட்டுல வரேன்னா, நடக்குது. இல்ல, 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 சும்மா இல்ல, இருங்க. இல்ல, இல்ல, பேச்சு இல்ல, இல்ல. இல்ல, இல்ல, அதெல்லாம் பேசாதீங்க. இல்ல, 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 இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன் புள்ள? நம்ம வீட்டு சத்தம் 4 தெருவுக்கு கேக்குது. என்னங்க நீங்க இங்கேயா இருக்கீங்க? ஜெகதீஸ்வரி, ஜக்கு, நீ எப்படி இங்க? அட பாவி மனுஷா, என்னையும் என் புள்ளைய தவிக்க விட்டுட்டு நீ இந்த வீட்ல என்னையா பண்ற? இந்தாடி என்ன பேசுறேன் தம்பிய பார்த்து? வாய மூடுமா. என் வாழ்க்கைய சீரழிச்சு என்னையும் என் புள்ளைய கண்டுக்காம விட்ட இந்த மனுஷனுக்கு சப்போர்ட்டுக்கு நீ வரியா? என்ன மீரா, இந்த பையன் உன் பையன் சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தான். இப்போ இந்த அம்மா தம் பையன் சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது இந்த தடியன்னு சொல்றாங்க. எதுமா நிஜம்? அதான்ப்பா, என்னையும் உங்களையும் கேவலப்படுத்தணுன்றதுக்காக இந்த பெருச்சாலியும் கிளவியும் திட்டம் போட்டு இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பையன் சினிமால நடிக்கிற பையன். எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுவானா. ஆனா நான் விட்டானா இந்த பையனுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அத்தனை மேட்ரி கறந்துட்டன்ல. இந்த பையனை கூட்டிக்கிட்டு வரும்போதே இந்த அம்மா இந்த தடியனை பார்க்கலையா? இங்க வந்து என்னவோ புதுசா பாக்குற மாதிரி கத்துறாங்க. அது விஷயமே வேறப்பா. டைலாக் பேசி நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் வேணும்னு நம்ம பெருச்சாலி நடிகருங்க ஏஜென்ட் கிட்ட போய் கேட்டிருக்கு. அந்த ஏஜென்ட் இந்த பையனை அனுப்பி விட்டுருக்காரு. ஆனா இங்க வந்தது தான் பையன் தான் பெருச்சாலிக்கு தெரியாது. இப்ப இந்த அம்மாவை பார்த்த உடனே பெருச்சாலிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இதுல என்ன வேடிக்கைன்னா, நாட்டு வெடிகுண்ட கவி நம்ம மேல வீச பாத்துச்சு. அது திரிய கவன உடனே அது வாயிலேயே வெடிச்சு அப்புறத்தான் மாட்டிக்கிச்சு. அட பாவி, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டியே. ஐயா, பெரிய ராயல் ஃபேமிலி மானம் போயிடுச்சுன்னு புலம்புது. டுபாக்குரு கிளம்பியா? கண்ணா, நீ நல்லா ஆக்ட் பண்றடா. உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கிளம்பு. தேங்க்யூ அக்கா. வெரி குட் மீரா. போகும்போது அப்படியே அப்பாவையும் கூட்டு போலாம். அதான் துரத்தி விட்டனே, கூட்டிட்டு போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. என் தம்பி எங்க போய் என்ன பாடுபட போறானோ நீ என்ன தெரியலையே. லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க? கிளம்பு. நானுமா? பாத்தீங்களா, வீண் பழிய போட்டு ஒருத்தர் பேரை கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த பழிய சுமந்துகிட்டு வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க.
நியாயமா இருக்கிற நம்ம மேலேயே பழி விழுந்துருச்சுன்னு பயந்து ஒதுங்கிடாம துணிச்சலா யோசிச்சா கண்டிப்பா வழி கிடைக்கும். என்ன நான் சொல்றது சரியா? Samash Mira